அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. உங்கள் ருத்ரா பேசுறேன். தொழில் பயிற்சி வீடியோல இன்னைக்கு எது சம்மந்தமா பார்க்க போறோம்ன்னு கேட்டீங்கன்னா, துணி துவைக்கிற சோப் நம்ம எப்படி செய்ய போறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல நம்ம லை அப்படிங்கிறத நம்ம தயார் பண்ணி வச்சுக்கணும். அந்த லை தயாரிக்கிறதுக்கு 2 பொருட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒண்ணு தண்ணி, அடுத்தது காஸ்டிக் சோடா. காஸ்டிக் சோடா உங்களுக்கு எல்லா கெமிக்கல் கடையிலயும் கிடைக்கும். தண்ணிங்கிறது டிஸ்டில் வாட்டர் இல்லன்னா ஆரோ வாட்டர் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி தான் பயன்படுத்தணும். சரிங்களா? போட்டு எண்ணெய் வச்சுக்கலாம். 100 கிராம் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கிறோம். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கிராம் கணக்குல தான் நான் அளவு சொல்றேன். ஓகேங்களா? அதனால நீங்க 100 எம்எல் அப்படின்னு கணக்கு கொண்டு வந்துராதீங்க. 100 கிராம் அளவுக்கு தண்ணி, சுத்திகரிக்கப்பட்ட சுத்தமான தண்ணி. அடுத்தது காஸ்டிக் சோடா. அது எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும். காஸ்டிக் சோடா நீங்க வெறும் கையில தொட்டுறாதீங்க. அரிப்பெடுக்கும். ஆரம்ப காலகட்டத்துல செய்றவங்க யாரா இருந்தாலும் காஸ்டிக் சோடா நீங்க கலக்கையில கையில கிளவுஸ் போட்டுக்கங்க. காஸ்டிக் சோடாவ ரொம்ப நேரம் நீங்க காற்று படுற மாரி நீங்க வச்சுக்க கூடாது. 50 கிராம் அளவுக்கு. நீங்க எடை எடுக்கும் பொழுது, கொஞ்சம் இந்த ஈரம் இல்லாத பாத்திரத்துல தான் நீங்க கரெக்ட்டா நீங்க எடைய எடுக்கணும். கையில படாம பாத்துக்குங்க. இந்த இது செய்யல குழந்தைங்க பக்கத்துல இருக்க வேண்டாம். ஏன்னா குழந்தைக ஆர்வத்துல டக்குன்னு கையில தொட்டு பாப்பாங்க. சுவாசம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க முகக்கவசம் அணிஞ்சுக்கங்க. 50 கிராம் அளவுக்கு போதும். காஸ்டிக் சோடா உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்த உடனே நல்லா காற்று போகாத அளவுக்கு டைட் பண்ணி வச்சுங்க. தண்ணிக்குள்ள தான் காஸ்டிக் சோடா கலக்கணும். சரிங்களா? நம்ம 100 கிராம் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கோம். அதுல 50 கிராம் அளவுக்கு காஸ்டிக் சோடா போட போறோம். ஒண்ணு சில்வர் பாத்திரத்துல நீங்க இந்த லை தயாரிக்கலாம். பிளாஸ்டிக்ல நீங்க தயாரிக்கிறீங்கன்னா, நல்ல தரமான பிளாஸ்டிக்கா இருக்கணும். லோ குவாலிட்டி பிளாஸ்டிக்கா இருந்துச்சுன்னா, டக்குன்னு பிளாஸ்டிக் பாத்திரம் ஓட்டையாயிரும். சரிங்களா? நல்லா கலக்கி விடுங்க. ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் கலக்கி விட்டீங்கனாலே போதும். அந்த காஸ்டிக் சோடா நல்லா இதாயிரும். புகை கொஞ்சம் வெளியேறும். நல்லா ஹீட் ஏறும். சரிங்களா? நார்மல் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அவ்வளோதான். தண்ணியும் காஸ்டிக் சோடா கலந்துட்டு, ஒரு நார்மல் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்ன்னு கேட்டீங்கன்னா, 2லிருந்து 3 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் தான் இத நம்ம வடிகட்டி சோப்பு தயாரிக்கிறதுக்கு இத நம்ம பயன்படுத்தணும். 2லிருந்து 3 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மணி நேரம் ஆயிருச்சு. லை தயாராயிருச்சு. சரிங்களா? வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். எந்த ஒரு தூசி எதுவும் இல்லாம வடிகட்டிக்கங்க. வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதுல நம்ம தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்றோம். தேங்காய் எண்ணெய் நீங்க எந்த தேங்காய் எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நார்மலா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது இது பண்ணிக்கலாம். நான் செக் எண்ணெய் தான் யூஸ் பண்றேன்.
400 கிராம் ஊத்தணும். ஃபர்ஸ்ட் 200 கிராம் ஊத்திக்கிறேன். தேங்காய் எண்ணெய் 400 கிராம். இத ஊத்திட்டு இந்த லையோட என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு 5 நிமிடமாவது நீங்க கலக்கி விடணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, வாஷிங் சோடா 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும். பாத்திரம் கழுவுறதுக்கு தான். வாஷிங் சோடா 50 கிராம் அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 5 நிமிடம் கைவிடாம கலக்கணும். இந்த கட்டிலாம் கொஞ்சம் இல்லாம நல்லா கலக்கி விடுங்க. இப்ப லைட்டா நெடி வரும். ரொம்ப பக்கத்துல போகணும்னா அடுத்ததாக பாத்தீங்கன்னா தினோ பால். இது ஒரு 5 கிராம் அளவுக்கு போடணுங்க. பாருங்க, இது இந்த நிறத்துல தான் இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு கெமிக்கல் கடையில கிடைக்குங்க. இதையும் போட்டுட்டு கைவிடாம ஒரு 5 நிமிஷம் நம்ம கலக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா வாசனைக்காக வாசனை திரவியம். உங்களுக்கு என்ன வாசனை திரவியம் வேணுமோ அதை இது பண்ணிக்கோங்க. 1 mlங்க. அதுக்கப்புறம் ஒரு 2, 3 நிமிஷம் கலக்குங்க.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நமக்கு நிறம், கலர் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கங்க. இது நீங்க லிக்விட் பேஸ்லயும் போட்டுக்கலாம். இல்லைன்னா பவுடர் பேஸ்லயும் போட்டுக்கலாம். உங்களோட விருப்பம் தான். 3லிருந்து 5 கிராம் அளவுக்கு போட்டுக்கலாம். சரிங்களா? ஒரு சில கலர்ஸ் உங்களுக்கு தெரியாது இல்லைங்க. நான் 3 கிராம் தான் போட்டுக்கிறேன். எல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து ஒரு 20 நிமிஷம் அளவுக்கு நம்ம கலக்கணும். சரிங்களா? நல்ல ஒரு தோசை மாவு பதத்துக்கு வர அளவுக்கு கலக்கணும். இதுல நீங்க பர்ஃப்யூம் ஆகட்டும், அதாவது வாசனை திரவியம் ஆகட்டும், கலர் ஆகட்டும் 2மே ஆயில் பேஸ்ல தான் நீங்க வாங்கி பயன்படுத்தலாம். 2 முறைகள் இருக்கு. வாட்டர் பேஸ்லயும் மற்றும் ஆயில் பேஸ்லயும் இருக்கு. இதுக்கு நம்ம ஆயில் பேஸ்ல தான் நீங்க கலர் ஆகட்டும், பர்ஃப்யூம் ஆகட்டும் வாங்கி நீங்க சேர்த்திக்கணும். சரிங்களா? நல்லா 20 நிமிஷம் அளவுக்கு நம்ம கலக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சோப்பு மோல்டுல ஊத்திக்க வேண்டியதுதான். இப்ப பாத்தீங்கன்னா 10 நிமிஷம் அளவுக்கு நான் கலக்கியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் பதம் வரணும். அதே மாரி நிறமும் பாருங்க. கொஞ்சம் மாறி இருக்கு உங்களுக்கு. மாறி இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னும் ஒரு 10லிருந்து 15 நிமிஷம் கைவிடாம நம்ம கலக்கணும். நீங்க பிளெண்டர் போட்டு மிக்ஸ் பண்றதா கூட இது பண்ணிக்கங்க. நமக்கு தோசை மாவு பதத்துக்கு வரணும். இதுதான் பதம். அந்த கணக்கு வச்சு நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணீங்கன்னா போதும். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா செட் ஆயிருச்சு. கிட்டத்தட்ட அந்த தோசை மாவு பதத்துக்கு வந்துருச்சு. சோப்பு மோல்டுல ஊத்திரலாம். பத்துலேருந்து ஒரு 12 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். செட் ஆகுறதுக்கு 10லேருந்து 12 மணி நேரம் ஆகும். ஓகேங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா 15 மணி நேரம் ஆயிருச்சு. சோப்பு நல்லா கெட்டியாயிருச்சு. ஓகேங்களா? நம்ம மோல்டுல இருந்து எடுத்துடலாம். நல்லாவே இதாயிருக்கு. மெதுவா எடுங்க. பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு சோப்பு சின்னதா வந்திருக்கு. மீதி 4 சோப்பு. இது எல்லாமே 125 கிராம். ஓகேங்களா? நான் பெரிய அளவுல இருக்கிற மோல்டுல ஊத்தியிருக்கேன். நீங்க 100 கிராம், 75 கிராம் மோல்டுலயும் ஊத்திக்கலாம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த இது இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு நிச்சயமா உங்களுக்கு இந்த மாரி ஒயிட்டா வரும். அதுக்கப்புறம் நீங்க லைட்டா கொஞ்சம் அத மாரி கத்தியோட கூர்மை இல்லாத பகுதியில இந்த மாரி நீங்க அத கரெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது எப்ப நம்ம பயன்படுத்தணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு 20 நாள் அல்லது 25 நாளுக்கு அப்புறம் வச்சிருந்துட்டு, அந்த காஸ்டிக் சோடாவோட தன்மையெல்லாம் வெளியேறினதுக்கு அப்புறம் தான் நம்ம பயன்படுத்தணும். நம்ம பயன்படுத்த போகையில இந்த இதெல்லாம் நீங்க ரிமூவ் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணலாம். இதே இது வேப்பெண்ணெய் பயன்படுத்தி செய்யக்கூடிய சோப்பும் இருக்கு. சரிங்களா? அதுவும் நான் அடுத்த வீடியோல நான் போடுறதுக்கு பார்க்குறேன். கலர்ங்கிறது நம்மளோட ஆப்ஷனல் தான். சரிங்களா? கலர் இல்லாமயே நீங்க தாராளமா நீங்க சேர்த்திக்கலாம். கலர் சேர்த்துறது, சேர்த்தாதது உங்களோட விருப்பம் தான். இதே இது நீங்க 1 கிலோ மோல்டுலயோ, இல்ல 5 கிலோ மோல்டுலயோ ஊத்தி கூட சின்ன சின்னதா கட் பண்ணிக்கலாம். அந்த மாரியும் நீங்க பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சரிங்களா? இப்ப சோப்பு தயாராயிருச்சு.
என்னோட ஒரு சின்ன ஒரு யோசனை என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சோப்புங்கிறத விட அந்த டிடர்ஜென்ட் லிக்விட் தயாரிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் முக்கியத்துவம் அதிகமாவே குடுப்பேன். ஏன்னா, இதுல நமக்கு லாபம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு. அதுல நல்ல லாபம் கிடைக்கும். உங்களுக்கு எந்த முறைகள் வேணுமோ அத நீங்க பயன்படுத்திக்கங்க. உங்களுக்கான ஒரு அடையாளத்த உருவாக்கிக் கொள்ளுங்கள். அனைவரும் தொடர்ந்து இணைந்து முன்னேறுவோம். நன்றி, வணக்கம்.